அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் ஒன்று உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ரெசிபி பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு விலாக் மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னும் அன்றைய நாள் ஒரு நாள் திங்கட்கிழமை நினைக்கிறேன். அன்றைய நாள் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை ஒன்று இருந்தேன். இப்போ அந்த நிமித்தம் வெளியில் போனேன். அன்றைய நாள் சந்தை நாள் ஒன்று போல். அப்போ பெருசாக நான் என்றும் வாங்கலை. வெளியில் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ நினச்சேன் ஒரு சட்டி பானை சரி வாங்கிட்டு போவோம்ட்டு, மண் சட்டி பானை. அப்போ அதை வாங்குறதுக்காக நான் உள்ளே போனால் அப்படி மழையும் இருந்துச்சு. அந்த மழையால் இந்த நிலத்துல கூட தரையில் கூட கால் வச்சால் அப்படியே இருந்துச்சு. இப்படியே எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு நான் கடைசியில் ஒரு மண் சட்டி பானை தான் வாங்கினேன். மண் சட்டி பானைண்டா எனக்கு அப்படி ஒரு ஆசை. சட்டி பானை ஒரு 2-3 வாங்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ சட்டி பானை வாங்குறதோடு அதோட இன்னொரு மாங்கண்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட வீடியோ எடுக்க கிடச்சிடலாம் நாள் மழை அதோட. இப்போ இந்த சட்டிப்பானை வீடியோ நான் வந்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். எப்படின்னா அந்த சட்டிகள் அந்த வெடிக்காமல் சமைக்கிறது கொஞ்சம் நாளைக்கு அப்படி எப்படின்ட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து காலையில் வந்து தோசை செஞ்சுருந்தேன். இந்த தோசைக்கு வந்து நாங்கள் மாவெல்லாம் உளுந்து ஊற வச்சு அரைக்க தேவையில்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவசரமாக செஞ்சிடலாம். அது என்னென்னா இந்த கோதுமை மாவை பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி தோசை செய்துன்னு இருக்குது. அதோட அந்த தோசையை வந்து நீங்கள் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கோங்க நினச்ச உடனே. இதில் வீடியோ ஒன்று நான் சேவ் பண்ணலை, எந்த ரெசிப்பியாக சேவ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்ன்றா செல்லுங்க, இன்னொரு நாளைக்கு போடுவேன். இப்போ இந்த தோசை வந்து உங்களுக்கும் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலும். அதோட நான் வந்து அதுக்கு வந்து சட்னி தான் செஞ்சு எடுத்தேன், தேங்காய் சட்னி. அப்போ எனக்கு வந்து இந்த காலை சாப்பாட்டுக்கு நான் வந்து இரவாக்கின சோறு மிச்சம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுட்டேன். இது வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. ஏன்டா இந்த பாட்டி காலத்துலேருந்து இந்த தண்ணி சோறு உண்டுவாங்க, அதை தான் சாப்பிட்டு ஆனால் அப்படி நல்ல ஒரு சாப்பாடு. ஏன்டா இந்த கேஸ்ட்ரிக், இந்த வயிறெரிவு, நெஞ்செரிவு, அதோட வாய்ப்புண், இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சாப்பாடு தான். இப்போ தண்ணி ஊற்றி வச்ச சோத்தை நீங்கள் இன்னும் எப்படி ஒரு சட்டியில் சரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நீங்கள் மண் சட்டிகளில் மண் இதுகளில் போட்டு வச்சா இந்த சோறு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இதோடு நாங்கள் ஊற வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துக்கணும். அதோட துருவின தேங்காய், அதோட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சின்ன கொச்சிக்கா உங்களுக்கு இந்த புளியங்கை பதிலாக எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த தேங்காயெல்லாம் நல்லா கசஞ்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சின்னவங்க இருந்தால் கட்டாயம் கொடுத்துட வானமேண்டா. அவங்களுக்கு தடுமல் குணங்கள் இருமல் அப்படிகள் இருந்தால் கொடுக்கவே வானமேண்டா. அப்படி குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு தான் இந்த தண்ணி சோறு சாப்பிடுறது. நாங்கள் இதுக்கு தண்ணி சோறு தான்னு சொல்ல, நீங்கள் என்ன பேர் சொல்லுவோம் சரியா? அப்படி செய்தேன்டா அப்படி செஞ்சேன்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கையால் இப்படி பிசைஞ்சு எடுத்த போகிற உங்களுக்கும் சாப்பிடலும். அப்படி நான் இது ஒரு கிழமையில் இல்லாட்டி ஒரு 2 கிழமையில் ஒரு மட்டும் சரி இதை சாப்பிடுவேன். உண்மையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னொன்று அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சேன். டக்குன்னு செஞ்ச விருந்து தான், பெருசாக நேரகாலத்தோடு அப்படி ஏற்பாடு ஒன்றும் செய்யலை. ஒரு காலையில் 9-10 மணி போல் தான் ஏற்பாடு செஞ்சுருந்தேன். எங்கள் நானை வந்து சின்ன நானை வெக்கேஷன் வந்திருந்தார். அதோட பெரிய நானை மகனும் கொண்டு வந்திருந்தார். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு சாப்பாடு செய்வோம்ட்டு. அப்புறம் 9-10 மணி போல் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அன்றைய நாள் சாப்பாடு என்னென்னா நான் பிரியாணி ஒன்று வாங்கிட்டாங்க. அப்போ சும்மா ஒயிட் ரைஸ் அதோட கறி அது தான் செஞ்சு எடுத்துட்டேன். என்ன கறின்னா பருப்பு, இந்த பீஃப் கறி, சிக்கன் 65, அதோட அச்சாறு, கொஞ்சம் களியாக அதோட சூப் செஞ்சுருந்தேன். இதில் வீடியோகள் அப்படி அவங்களுக்கு ரெசிபி ஒன்றுமே ஷேர் பண்ணலை, இல்லாட்டி அவங்களுக்கு வீடியோ அவங்க லென்த்தி ஆகிடும். இப்போல்லாம் நாங்கள் ஒரு லொஹருண்டா ஒரு 12 மணி ஆசல் எல்லாம் சமைச்சு முடிஞ்சிட்டோம். இப்போ எல்லாம் சேவ் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து டெசர்ட்டுக்காக நான் வந்து புடின் செஞ்சிருந்தேன். உண்மையில் அந்த புடின் நல்ல டேஸ்ட் இருந்து சொன்னாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லோரும் என்னென்னா இந்த பசும்பால் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் மில்க், இந்த மில்க் மேட்டுகளை போடாமக்கி வெறும் பசும்பாலில் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பசும்பால் வந்து இந்த பால் எடுக்கிற இடங்கள்ல விற்கும். உங்களுக்கும் வீடுகளில் பால் எடுக்கிற இடத்துலேருந்து தான் நானும் எடுத்துட்டேன். இதைத்தான் நான் அதை செஞ்சேன்னு உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே நான் காலையில் தான் ரெடி பண்ணேன். காலையில் எப்படியும் 9-10 மணி நிமிஷம் அந்த டைம் தான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு அவசரமாக. அச்சாரும் அந்த டைம் தான் போட்டு எடுத்துட்டேன். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பருப்பு, அன்றைக்கி பீஃப் கறி, சூப், சிக்கன் 65, அதோட அச்சாறு, களியாக இந்த டெசர்ட்டுக்காக வந்து பொடின்னு செஞ்சு எல்லாம் இப்போ லோகர் தொழிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் வந்து இப்போ சாப்பிட்ற டைம் தான். அதையும் கொஞ்சம் உங்களோட வீடியோவை எடுத்து போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்களுக்கு அன்றைய நாள் இப்படித்தான் போணுச்சு பகல் டைம். உண்மையிலே சந்தோஷமாயிருந்துச்சு, மனசுக்கு மிக திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு எல்லாம் கழுவி எல்லாம் வச்ச பிறகு இப்போ நான் வீட்டையும் கொஞ்சம் மொப் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு நிம்மதி. இந்த வீட்டுகள்லாம் மொப் பண்ணி விட்டுட்டா தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.